மின் கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு அரசு செய்த துரோகம். மின் கட்டண உயர்வு ஒரு மோசடி, உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் மின் கட்டண உயர்வு ஷாக் அடிப்பதாக இதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வு ஷாக் அடிக்கவில்லையா எனவும் கேள்வி. தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை முதல்வரை சுற்றியிருக்கும் 4 அமைச்சர்கள் அவரிடம் தெரிவிப்பது இல்லை. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அத்துறையை வேறு அமைச்சருக்காவது முதலமைச்சர் கொடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மேடவாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடியேற்றி வைத்தார். மேலும் குழந்தைகளுக்கு புத்தகப்பை, பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் வழங்கினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசியது, தமிழகத்தில் வேளாண் பட்ஜெட், சுகாதார கொள்கை, நீர் மேலாண்மை, காலநிலை மாற்றம் குறித்து ஆராய குழு எல்லாம் பாமகவின் மூலம்தான் கொண்டு வரப்பட்டது. 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? காமராஜரின் ஆட்சியினால்தான் தமிழகம் ஓரளவு முன்னேறியுள்ளது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக காசு கொடுத்துதான் வெற்றி பெற்றார்கள் என உலகத்துக்கே தெரியும். விக்கிரவாண்டி தொகுதியில் 33 அமைச்சர்கள், 125 சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வீடு வீடாக சென்று 250 கோடி செலவு செய்து வெற்றி பெற்றுள்ளனர். பாமக 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் சுயமரியாதையுடன் வெற்றி பெற்றனர். 2 சமூகத்தினர் இடையே சண்டை மூட்டிவிட்டு திமுக குளிர் காய்கிறது. வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் இடையே திமுக சண்டையை ஏற்படுத்துகிறது. முதலமைச்சரை சுற்றி 4 பேர் உள்ளார்கள். அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? ஏவாவேலு ஒரு வியாபாரி, அவருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்? நேரு பெயர் மட்டும்தான் அப்படி உள்ளது. சேகர்பாபு, பொன்முடி ஆகிய 4 பேருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? சமூக நலத்துறையை பாமகவிடம் 1 மாதம் கொடுங்கள். இடஒதுக்கீடு எப்படி கொடுக்க வேண்டும் என நாங்கள் சொல்கிறோம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய தங்களுக்கு அதிகாரம் இல்லை என ஸ்டாலின் சொல்லுகிறார். அவர் சொல்லுவது வேடிக்கையாக உள்ளது என்றார். மின் கட்டண உயர்வால் ஏழை எளிய மக்கள் தான் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு வீட்டிலிருந்து சராசரியாக ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழலை ஏற்படுத்தியுள்ளனர் என்றார். அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது, பாமக அதன் 36வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. பாமக இந்தியாவிற்கே முன்னோடியான பல திட்டங்களை முன்மொழிந்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதில் முதல்வரும் பங்கேற்க வேண்டும் என நான் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தேன். கர்நாடகாவில் முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் போட்டு தண்ணீர் தர முடியாது என மறுத்தார்கள். தென்மேற்கு பருவமழை 2 வாரங்களில் தொடங்கிவிடும். அப்போது உபரி நீரை திறந்துவிட்டு தண்ணீர் கணக்கை சரி செய்ததாக அரசியல் செய்வார்கள். இப்படித்தான் ஆண்டு காலமாக நடக்கிறது என்றார். மின் கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு அரசு செய்த துரோகம் எனவும் தமிழக அரசு உடனடியாக மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறினார். ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அரசாணை உள்ளது. ஆனால் இவ்வளவு நாள் காலதாமதம் செய்ததற்கான காரணம் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தாமதமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் மின் கட்டண உயர்வு ஏற்பட்ட போது கரண்ட் ஷாக் அடிப்பதாக இப்போது உள்ள முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தும் போது ஷாக் அடிக்கவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். மின் கட்டண உயர்வு மிகப்பெரிய மோசடி. 2022ஆம் ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தும் போது 31,500 கோடி வருவாயாக இருந்தது. தற்போது மின் கட்டண உயர்வால் ஆண்டுக்கு 6,000 கோடி கூடுதலாக கிடைக்கும். ஆனால் இதனால் ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே உடனடியாக மின் கட்டணத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றார். முதலமைச்சரை சுற்றியிருக்கும் 4 பேர் என்ன நடக்கிறது என்பதை முதலமைச்சரிடம் தெரியப்படுத்தாமல் உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார். அமைச்சரின் இல்லம் அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்று எல்லோருக்கும் தெரியும். முதலமைச்சரால் அத்துறையை கவனிக்க முடியாவிட்டால் வேறு ஒரு அமைச்சருக்காவது அந்த துறையை வழங்க வேண்டும் என்றார். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு துவக்க விழா. எங்கள் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தமிழகம், புதுவை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் மகிழ்ச்சியோடு எங்கள் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கி 36 ஆண்டுகள் ஆகின்றன. தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பல சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழக வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து எழுத முடியாது.
தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்று மது விலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது. அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜாக ரயில்வே துறையில மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போன்று இன்று ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அதன் பிறகு அதிமுக காலத்திலே சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு திமுக காலத்தில் சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போது அதை நீதிமன்றத்திலே தடை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் தமிழக அரசு அதை தடையை நீக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல, கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் நாங்கள் 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டோட நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது. ஏனால் 25 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்காக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள், பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி இவ்வளவு தகுதி உள்ள கட்சி, இவ்வளவு திறமை உள்ள கட்சி, இவ்வளவு கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 36வது ஆண்டில் கால் வைக்கின்றோம். நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுத்தார்கள் என்றால், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த தகுதி, அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. இதைத்தான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார். இந்தியா சுகாதாரத்துறையில 50 ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்றார் என்று கடந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் அவரை சரியான முறையில் ஆலோசனைகள் எல்லாம் வழங்க மறுக்கிறார்கள். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாராயம் பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு எந்த தீர்வு வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால இதை எங்களுக்கு பொறுமையாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள், கடுமையான பாதைகள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதியாக வரும் காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இயங்கி வருகிறோம். அதாவது இப்போ முதலமைச்சர் தலைமையேற்றிருக்காரா? இல்ல, இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அதான் இது நேற்று என்னுடைய கோரிக்கையா இருந்தது. ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை, காவிரி பிரச்சனை. காவிரி என்பது தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 7.25 கோடி மக்களில் 4 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன். இதே போன்று இந்த முதலமைச்சர் தலைமை நடக்கிறது. ஆனால் காரணம், கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று
கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள். தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது, முடிவாக 8000 கனஅடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 11,500, அதாவது வினாடிக்கு 11,500 கனஅடி கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி. கர்நாடக அணையில நேற்று இரவு நிலவரப்படி 78 டிஎம்சி நீர் இருக்கிறது. கர்நாடக அணைகளுடைய மொத்த கொள்ளளவு 105 டிஎம்சி. அதாவது பெரிய அணைகள், சின்ன சின்ன அணைகள்லாம் இன்னொரு 10 டிஎம்சி கூடுதலா இருக்கு. அங்க கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு 3.25 டிஎம்சி நீர் வரத்து இருக்கிறது. அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வரத்து 3.25 டிஎம்சி. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது 1 டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும். ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப தென்மேற்கு பருவம் இருக்கு. தென்மேற்கு பருவத்துல மழை நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிடும். அப்போ அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போறாங்க. நாங்க தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல போறாங்க. இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ பேசுறோம், அங்க போறோம், இங்க போறோம், அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். மின்கட்டண உயர்வு ஆண்டுக்கு 5000 கட்டப்பட்ட சூழல் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டுல நேற்று ஒரு அறிவிப்பு, தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு 4.83 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கிறோம். 2022ஆம் ஆண்டில மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள். 2023ஆம் ஆண்டிலே உயர்த்தினார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் சொன்னார், மின் கட்டணம் ஷாக் அடிக்குது. ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு? அப்பதான் அடிக்குமா? இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா? அதே வேளையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதாவது அதுல 2.1 விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம். இந்த மின்கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா அரசாணை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்னு அறிவித்தாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை அது, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது. நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்யுது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் அந்த எல்லாம் என்னன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்ய போறாங்க. ஆனால் அவங்க பரிந்துரை எல்லாம் அதால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள், சுமையில் இருக்கின்றார்கள். அது போக்க வேண்டும். மின் கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம்.
அமைச்சர் வீட்டில் நடக்கிறது பெரிய செய்தியா நான் பார்க்கல. ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில வந்து காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு சேலத்திலே வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்சாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படுகிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார். அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியுது. முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தற்கொலை, என்னென்ன கள்ளச்சாராயம், கஞ்சா கிஞ்சான்னா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில எனக்கு பொறுப்பேற்றுக்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? நாங்க பாதுகாப்பு இல்லை, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது, டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் சந்து கடை, கள்ளசாராயம், கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், இது எல்லாம் தான் முக்கிய காரணம். இதை ஒழிச்சோம், இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராரு. வருகின்ற தமிழகத்தின் வெளியிலே தமிழகத்தின் நாயகர் 108 அமலத்தின் நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மாநிலங்களில் நாயகர் நம்முடைய வேடவாக்கம் பகுதியில் பெருமை மக்களை சந்தித்து அவருடைய